வெல்கம் டு தமிழ் கிரானிக்கல்ஸ். கதைகளின் உலகிற்கு உங்களை வரவேற்கிறேன். கதைகளுடன் உங்கள் சங்கரலிங்கம். நம்முடைய சேனல்ல புதிய அத்தியாயம் ஒன்று தொடங்க போகிறோம். 1001 அரேபிய இரவுகள். இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு ரொம்ப பரிச்சயமான கதைகளான சிந்துபாத் கதைகள், அப்புறம் அலாவுதீனும் அற்புத விளக்கம், அலிபாபாவும் 40 திருடர்களும், இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பரிச்சயமான எல்லா கதைகளுமே இந்த 1001 அரேபிய இரவுகள் இந்த புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கோம். இப்போது இந்த புத்தகத்துக்கான ஒரு முன்னுரை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முன்னொரு காலத்தில் சீனா, இந்தியா இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் சேர்ந்த ஒரு அரேபிய நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. மூத்த மகனோட பெயர் ஷாரியர், 2வது மகனோட பெயர் ஷாஜுமான். இப்போது மன்னருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நாட்டை 2ஆக பிரித்து 2 மகன்களுக்குமே கொடுக்குறாரு. 2 மகன்களுமே அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கடைசி காலத்தில் கூட அவங்கள கூப்பிட்டு நல்ல அறிவுரைகள்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் நல்லபடியாக மரணம் அடைஞ்சிட்டாரு. இப்போ இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே அவங்க கொடுக்கப்பட்ட அந்த நாடுகளை ரொம்ப சீர சிறப்பமாக ஆண்டுக்கிட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் அண்ணனான ஷாரியருக்கும் தம்பியான ஷாஜ்மான் 2 பேருக்குமே திருமணம் ஆகுது. 2 பேரோட திருமண வாழ்க்கையுமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சமயம் அண்ணன் அவங்க தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. உடனே ஒரு தூது ஒன்று விடுறாரு. அந்த தூதை பார்த்த உடனே தம்பிக்கும் ஆசை வந்துருச்சு. சரி, அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்காக நிறைய பரிசுகளாக எடுத்துக்கிட்டு நிறைய பரிமாளங்களோட அண்ணனை பார்க்கறதுக்காக போகிறாரு. போகிற வழியில் தான் இவருக்கு ஞாபகம் வருது, அண்ணனுக்காக வச்சிருந்த ஒரு வைர மோதிரத்தை அவருடைய அரண்மனையிலே விட்டுட்டு வந்துட்டாரு. உடனே இவர் எல்லாரையும் அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு குதிரையில் வேக வேகமாக அரண்மனைக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா அவருக்கு வாழ்க்கை இருண்டு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, அவருடைய பாசமிகு மனைவி அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து ரொம்ப மனமுடைஞ்சு போன இவர் அவங்க 2 பேரையுமே அங்கேயே கொண்டுறாரு. ரொம்ப கவலையோடையே அண்ணனை பார்க்கறதுக்காக போகிறாரு. அண்ணன் இவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏதோ கவலையில் இருக்கான் போலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் எதுவுமே நேராக கேட்கல. சரி, அவனா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஒரு சில நாட்கள் போகுது. இப்போது அந்த அண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா, ஷாரியர், அவருக்கு ஏதோ ஒரு வேலையாக அவருமே வெளிநாட்டுக்கு போகிறாரு. இப்போது அந்த அரண்மனையில் தம்பி மட்டும்தான் இருக்காப்புல. இப்போ என்னன்னா, இப்போ அண்ணனோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அண்ணி, அவங்களுமே அவங்க அண்ணனை தவிர்த்து வேறு சிலரோட காதல் வயப்படுறாங்க. இதை பார்த்து இவங்க தம்பிக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே இப்படி தான் இருப்பாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளாரே ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாரு. அவங்க அண்ணன் வராரு. அவங்க அண்ணன் வந்ததுக்கப்புறமா அவங்க தம்பிக்கிட்ட பெரிய மாற்றங்கள் தெரியுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப சோகமாக இருந்தவர் இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு தம்பி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்க அண்ணன் தம்பி 2 பேருக்குமே பெண்கள் மேலே பெரிய வெறுப்பு வந்துடுது. இந்த வெறுப்பின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த பெண்கள் இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இதனால் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, முதல் வேலையாக அவங்க மனைவிக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய உத்தரவு ஒன்று போடுறாரு. அது என்னன்னா, இதுக்கப்புறம் நான் தினமுமே ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன். அடுத்த நாள் காலையில் அவங்கள சிறை சேதம் பண்ணிடுவேன். இது அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு உத்தரவை எல்லாருக்கும் போடுறாரு. இதை கேட்டு அங்கே இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் வேறு வழி கிடையாது. மன்னர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி தான் ஆகணும். ஒவ்வொரு நாளுமே அந்த நாட்டில் இருக்கிற இளம் பெண்கள் எல்லாரையுமே தினம் கல்யாணம் பண்ணுறாரு. அன்னைக்கு கல்யாணம் பண்ணுவார். அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருவார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. பல வருடங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, அவங்க நாட்டில் இருக்கிற நிறைய மக்கள் அவங்க நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் வச்சிருக்கவங்க கூட அந்த குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க நிலைமை இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக அவங்க நாட்டில் இளம் பெண்களுக்கு பஞ்சமே வந்துடுச்சு. மன்னருக்கு திருமணம் செய்யறதுக்கு ஒரே ஒரு இளம் பெண் கூட கிடைக்கல. இப்போ அந்த தலைமை அமைச்சரை இந்த ஷாரியர் மன்னன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, என்னங்க 2-3 நாளாக எனக்கு திருமணமே நடக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த அமைச்சருமே, மன்னா, நம்ம ஊரில் இருந்த எல்லா இளம் பெண்களையுமே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் மன்னருக்கு அந்த பதில் ஏற்புடையதா இல்லை. உடனே அந்த அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு,
இன்னும் உங்களுக்கு ஒரு சில நாட்கள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு இளம்பெண்ணை பிடிச்சி கொண்டுட்டு வரணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த தலைமை அமைச்சர் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 பெண்கள் இருக்காங்க. மூத்த பெண்ணோட பெயர் ஷாரஜாத், இளைய பெண்ணோட பெயர் துனியாஜாத். இப்போது அவங்களுடைய மூத்த பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, ஷாரஜாத். அவங்க ரொம்ப புத்தி கூர்மையுள்ள ஒரு பெண்மணி. அவங்க அப்பாவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இப்போது அவங்க மூத்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் வந்து மன்னரை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அந்த அமைச்சருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாரு. என்னம்மா சொல்கிற, உனக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்ல, நீ திருமணம் செஞ்சேன்னா அடுத்த நாள் உன்னுடைய உயிரை வந்து அவர் பறிச்சிருவார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே நீ வந்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு திருமணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அமைச்சருக்கு அவருடைய பெண்ணை திருமணம் செய்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. வேறு வழியே இல்லாமல் இந்த முடிவுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் நாடு எல்லாமே பரவுது. நாட்டில் இருக்கிற எல்லாருமே என்னது இது, அமைச்சர் வந்து அவருடைய மகளவை மன்னருக்கு திருமணம் செய்ய போகிறாரமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே மன்னரோட திருமணம் நடக்குது. இப்போது அன்றைய நாள் இரவு மன்னர் வந்து ஷாரஜாத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷாரஜாத் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னா நாளைக்கு காலையில் எப்படியும் என்னை வந்து கொன்றுவீங்க, அதுக்கு முன்னாடி கடைசியாக இப்படி தங்கச்சியை ஒரு முறை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை வர சொல்கிறாங்க. சரி கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியுமே அரண்மனை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க தங்கச்சி வந்த உடனே இதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் பேசி வச்சது போலவே அவங்க தங்கச்சி அவங்க அக்கா கிட்ட, அக்கா இத்தனை நாள் நீங்கள் தினமே எனக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது, அதனால் கடைசியாக ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஷாரஜாத் வந்து மன்னர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. சரி பரவாயில்ல கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்றாரு. அன்றைய இரவுலிருந்து ஷாரஜாத் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த இரவு முடியும் போது அந்த கதை வந்து முடியறது கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கதையை தள்ளி போடுறாங்க. மன்னருமே அந்த கதையோட ஒன்றி இருக்கிறதுனால அவருக்குமே கதை கேட்கணும்னு ஆசை வந்துடுது. அந்த மரண தண்டனையை தள்ளி போடுறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளுமே அவங்க தங்கச்சி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனாலுமே மன்னருக்கு அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது கதைகளின் கதை மாதிரி ஒவ்வொரு கதையுமே முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும். இப்படியே இவங்களுடைய மரண தண்டனை ஒவ்வொரு நாளுமே தள்ளி போய்கிட்டே இருக்கிறாங்க. இது போல தான் 1001 இரவுகள் அந்த நாட்டோட அரசியான மரண தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஷாரஜாத் சொன்ன எல்லா கதைகளோட தொகுப்பு தான் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ரொம்ப விறுவிறுப்பான கதைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு நாளுமே கேட்போம்.